சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னா என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சதகத்துல் ஃபித்யா அப்படின்னா என்ன? பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறது சதகத்துல் ஃபித்ரா இல்லை ஃபித்யாவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னா பெருநாள் தொழுகைக்கு 2 நாளுக்கு முன்னாடியோ இல்லை இன்றைக்கி தான் பெருநாள் தொழுகைனா அந்த தொழுகைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ ஒரு நபருக்கு 3 கிலோ அளவுக்கு அரிசியோ கோதுமையோ இல்லை பேரிச்சம்பளமோ கொடுக்கறது சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்ம நோன்பில் நிறைய தவறுகள் பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த குறைகளை மறைக்கிறதுக்காக, இன்னும் அந்த நல்ல நாளில் ஏழைகளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, இன்னும் இந்த நல்ல நாளில் அடைய செஞ்ச அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த சதகத்துல் ஃபித்ர் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. இதுவே சதகத்துல் ஃபித்யா அப்படின்னா என்னன்னா, நிரந்தரமாக நோன்பு நோற்க முடியாதவங்க நம்ம வீட்டிலே இருப்பாங்க, வயசானவங்க, நிரந்தரமான நோயாளிகள், இவங்க எல்லாருக்கும் சதகத்துல் ஃபித்யா அப்படிங்கிறது கட்டாய கடமையாகுது. நிரந்தரமாக நோன்பு வைக்க